ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு எறா தொக்கு தான் பார்க்குறோம். நாங்கள் கிராமத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே செஞ்சது. இது வந்து ஆற்றுல வாங்கின இறால், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுச்சிக்கு இந்த நான்வெஜ்ஜுக்கெலாம் தனியாக திங்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் சட்டி அந்த மாதிரி தான் செய்வோம். எல்லா ஜாமானையும் போட்டு பெரட்ட முடியாது, ரொம்ப கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதனால் அதுமாதிரி செஞ்சோம். அங்கே போனவுடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த மண் சட்டியில் தான் யூஸ் பண்ணோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கு மிளகு ஜீரகம் சோம்பு அம்மியில் வச்சு நல்லா தட்டி இதுக்குள்ளே போடும்போது நல்லா ஸ்மெல்லு கிடைக்கும். அங்கே செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்குன்னு எல்லாமே திங்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க. கரண்டி, தட்டு, சட்டி, டம்ளர் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஏன்னா அமாவாசை கார்த்திகை அந்த விரதம்லாம் பண்ணுவாங்க மாமியார். அதனால் செப்பரேட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மண் சட்டியில் தான் கவுச்சிலாம் செய்வோம். கவுச்சி மீன்ஸ் நான்வெஜ்ஜு. அதனால் இந்த இறாலை நல்லா அதோட பெரட்டிட்டு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். மிளகாத்தூள் வீட்டில் இல்லை, அதனால் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் இது ஆச்சி மிளகாத்தூள் தான். அதை சேர்த்துட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தமாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிளகு ஜீரகம்லாம் அம்மியில் தட்டி போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்கள் வீட்டிலலாம் எப்படி நான்வெஜ்ஜு வெஜ்ஜு தனித்தனியாக செப்பரேட்டாக பாத்திரம்லாம் வச்சுருப்பீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை மூடி போட்டுற வேண்டியதான். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த தொக்கு பதத்துக்கு வரும்போது இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். இதை ரைஸு கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய இது எறா தொக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.